வர்த்தக துறையில் இந்தியர்களுக்காகவே பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அரிய வாய்ப்புகளை இந்தியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வெளியுறவு துணை அமைச்சர் செனட்டர் ஏ கோகிலன் பிள்ளை கேட்டுக் கொண்டார். புதிய வர்த்தக வாய்ப்புகளை கண்டறிவதற்கு இதுபோன்ற கண்காட்சிகளை இந்திய வியாபாரிகள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று கோகிலன் கூறினார். கோலாலம்பூர் மீட் வேலி பேராங்காடியில் 9வது அனைத்துலக இந்திய வர்த்தக கண்காட்சியை தொடக்கி வைத்த நிகழ்வுக்கு பின்னர் கோகிலன் செய்தியாளர்களிடம் பேசினார். சிறிய வியாபாரமா ஆரம்பிச்சவங்க ஒரு படிப்படியாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு கடை எடுத்து சொந்தமா வியாபாரம் செய்யறதுக்கு அந்த துணிச்சல் வந்திருக்கு. ஆனா அந்த ஒரு இடம் போயிட்டு பெரிய வியாபாரம் செய்யறதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி சிறு வியாபாரத்தை இதுல ஈடுபட்டு அவங்களுடைய வியாபாரத்தையும் அவங்க பெருக்கிக்கலாம். அதே வகையில் இன்னைக்கு இந்த மாதிரி வர்ற நிலை எத்தனையோ கஸ்டமர்ஸ் அவங்க பார்க்குறாங்க. சில பேர் வியாபாரம் இங்கே தான் கிடைக்கணும்னு இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, வெறும் பிஸ்னஸ் கார்டு மட்டும் வெளியாக்குறாங்க. ஸோ அது மூலியமாக நிச்சயம் அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த வியாபாரம் கண்டினியூஷன் இருக்கு. புதிய இந்திய வர்த்தகர்கள் வர்த்தக துறையில் உள்ள நெளிவு சுழிவுகளை கண்டறிவதற்காகவும் மற்ற வர்த்தகர்களுடன் தொழில் ரீதியான நல் உறவை வளர்ப்பதற்காகவும் இந்த வர்த்தக கண்காட்சி சிறந்த தளமாக அமையும் என கோகிலன் கூறினார். புதிய வர்த்தக துறையில் ஈடுபடுறவங்களும் சரி, வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களும் சரி, இது ஒரு முதல் முயற்சியாக அவங்க இதில் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து இந்த வியாபாரத்தை ஆரம்பித்து இன்னைக்கு பல பிஸ்னஸ்க்கு அவங்க அதாவது பெரிய பிஸ்னஸ் அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பல்வேறு விதமான இந்திய ஆடைகள் மற்றும் அலங்கார பொருட்களை வாங்கக்கூடிய ஒரே கண்காட்சி இடமாக இக்கண்காட்சி விளங்குவதாக வருகை தந்த பொதுமக்களில் சிலர் கூறினர். நான் இந்தியாவை மிஸ் பண்ணாம இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. பாம்பே கிட்ட இருக்க மாதிரி. இந்தியா வியாபாரம் மலேசியா வியாபாரத்தை ஒப்பிட்டு பார்த்தா மலேசியன் வியாபாரம் நல்லா தான் இருக்குன்னு நம்ம சொல்ல தான் முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய தமிழர்கள் குஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நிறைய பொருட்கள், இந்தியர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு. ஒரு நல்ல நாளை கழிக்கலாம். இங்கே ஒரு நல்ல பொழுதை இங்கே கழித்துட்டு போகலாம். நிறைய இந்த மாதிரி இந்தியன்ஸ்க்கு படிச்சுட்டு இந்த மாதிரி வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குளோபல் இந்தியா ஃபெஸ்டிவல் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இது நல்ல பிளாட்ஃபார்ம் எனக்கும் என் கூட இருக்கிற நண்பருக்கும் சமூக சேவை செய்யறதுக்கு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்தியாவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், இந்தியாவோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது மாதிரி கடை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானத்துக்கு அதிகமாக பெருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது ஒரு என்டர்டைன்மெண்ட். ஸோ எல்லா மக்களும் ஒன்றா கூடுற மாதிரி இடமாவும் இருக்குது. புதன்கிழமை தொடங்கிய இந்த கண்காட்சி நாளை நிறைவு காணவிருக்கிறது.